நமஸ்காரம் சுவாமி. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। परिषद्दुग्धाब्धिमध्योद्धृतां संसाराग्निविदीतमव्यपगतप्राणां पूर्वाचार्यसुरक्षितां बहुमतीं याथातुपूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्महम्। So இந்த சாஸ்திரயோனித்வாதிகரணத்தினுடைய விஷயத்தை நாம அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம். இதுல அந்த அதிகரணத்தினுடைய விஷயம் நமக்கு புரியணும்னா தர்க்கசாஸ்திரத்துல அவ அனுமதி பிரக்கிரியை அதுவா அனுமான பிரக்கிரியா அப்படின்றது எப்படி நடக்கிறது, தி ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ், ஹவு இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமாகவே நமக்கு புரியணும். அது புரியாமல் இருந்தா அது என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு புரியாது. அது புரியறதுக்காக இந்த வாரம் மோஸ்ட்லி we will be focusing on this aspect only. அதை படியன் இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு மூலமாக காட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த அனுமதி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாம் ஜெனரலா என்ன ஆகும்னா தர்க்க சங்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலேயே சொல்ற விஷயம் இது. பிரமாணம் பிரமிதி அப்படின்னு ரெண்டு சப்தம், அது முன்னாடியே அடியன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அப்படின்னு சொல்லுவேன். இது மூணுக்கு ஞான திரிபுட்டின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. சாஸ்திர வாங்மயத்துல பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இது மூணுக்கு ஞான திரிபுட்டின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த மவுஸ் இருக்கு இங்க, இந்த மவுஸ் இது பிரமேயம், அதாவது பிரமாத்தும் யோக்கியம் பிரமேயம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பிரமா அப்படின்னு சொன்னா யதார்த்தம் ஞானம் அப்படின்னு, அதாவது இருக்கிறத இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமா அப்படின்னு பேர். யதார்த்தம் ஞானம்னா அர்த்தம் அனதிக்கிரமிய யதார்த்தம். அர்த்தம் அப்படின்னா வஸ்து, அதாவது ஒரு பொருள் எப்படி இருக்கோ அந்த பொருளை இருக்கிறத இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு யதார்த்தம் ஞானம் அப்படின்னு பேரு. அதுக்கே பிரமான்னு பேரு. இல்லாத இருக்கிறதா புரிஞ்சுக்கிறதுக்கோ இருக்கிறத இல்லாததாக புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கு அயதார்த்தம் ஞானம் அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு சப்தம் என்னன்னா அப்பிரமான்னு பேரு, பிரமஹான்னு பேரு. சோ இந்த பிரமான்னு சொல்லக்கூடிய யதார்த்தானுபவம் இருக்கே, இந்த யதார்த்தானுபவம் அப்படின்றது அதுக்குதான் பிரமித்தின்னு கூட பேர்.
பிரமா அப்படின்னு சொல்றதும் பிரமித்தின்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இதை தவிர ஞான திரிபுட்டின்னு சொல்லுவா, பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அப்படின்னு. சோ இந்த பிரமாக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பிரமாணம் அப்படின்னு சொல்றா. பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு இதை பத்தி கூட ஸ்லைட் முன்னாடியே போட்டு காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த ஞானம் யாருக்கு உண்டாருதோ அப்பேற்பட்ட வியக்திக்கு பிரமாதா அப்படின்னு பேரு. அப்புறம் அந்த ஞானத்துக்கு விஷயமாக கூடிய வஸ்து இப்ப இந்த மவுஸ் அடியன் காமிச்சேன். சோ திஸ் மவுஸ் இஸ் கால்ட் பிரமேயம். அதோட தர்க்கசாஸ்திரத்துல என்ன பண்றான்னு கேட்ட, பிரமாணம் பிரமேயம் பிரமாதாவோட என்ன சொல்ற, பிரமிதி அப்படின்னு நாலேஜ் இட் செல்ஃப். என்ன பிரமாதா அப்படின்னு தி பொசஸர் ஆஃப் நாலேஜ், பிரமாணம் அப்படின்னு தி காஸ் ஆஃப் நாலேஜ், பிரமேயம் அப்படின்னு தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இது மூணும் சொல்றதோட இது மூணும் திரிபுட்டின்னு பேரு. இதோட பிரமிதிஹி அப்படின்னு சொல்லி ஞானத்தையும் ஒரு தத்துவமாக நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நியாய பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா, சதஸ்ருஷுச்ச ஏதாசு அர்த்த தத்துவம் பரிசமாப்பியதே அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 4 விஷயங்கள்ல எல்லா விஷயமும் அடங்கி போயிடுது இந்த 4 கேட்டகரியில அப்படின்னு இன்னொரு விதமா விவாதம் பண்ணி சொல்றாரு. அதனால அவர் சொல்ற வாக்கியம் என்னன்னா, சதஸ்ருஷுச்ச ஏதாசு அர்த்த தத்துவம் பரிசமாப்பியதேன்னு சொல்றாரு. சோ இந்த ஞான திரிபுட்டின்றது என்ன இருக்கோ, பிரமாணம் பிரமேயம் பிரமாதா, பிரமிதி ஆல்சோ இஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு வச்சுக்கணும். இவ ஏன் 4 சொல்லணும், ஏன் 3 சொன்னா வேதாந்திகள் அப்படின்னு கேட்கணும். யாரு திரிபுட்டி திரிபுட்டி ட்ரையாட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா இருக்கு. இவ ஏன் பிரமிதின்றதை ஏன் சொல்லல அப்படின்னா, பிரமிதி ஆர் பிரமாவை ஒட்டிதான் இந்த 3 all the 3 revolve around the entity called Brahma only. அதனால அதை சொல்லல அப்படின்னு, since it is understood they have not specifically mentioned அப்படின்னு வச்சுக்கணும். சோ இந்த பிரமா அப்படின்றது யதார்த்தம் ஞானம் ஆர் யதார்த்த அனுபவம் அப்படின்றது எப்ப ஏற்பட்டதுன்னா, அதுக்கு அது 3 விதமாக இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமிதி, சாப்த போதம் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு, அதாவது பிரமாணத்துக்கு பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தான்னு சொல்லுவோம். சோ இங்க there is a cause of slight confusion. ஏன்னா அனுபவத்துக்கும் நமக்கு இப்போ இந்த ஒரு suppose I see this comb, இது வந்து இதை பாக்குறதுன்றது this is a comb அப்படின்னு சொல்றது, இதுக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேரு. இந்த பிரத்யக்ஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து என்னன்னு சொன்ன, அதுக்கு இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த என்னுடைய கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்திரியத்துக்கும் இந்த வஸ்துவுக்கும் சன்னிகர்ஷம் சம்பந்தம் ஏற்படும். அதெல்லாம் ஸ்லைட்ல முன்னாடியே காட்டப்பட்டிருக்கு. சோ இந்த இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் அப்படின்றது என்னன்னா, அதுதான் காரணம். அதுக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேரு. சோ இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்துக்கும் பிரத்யக்ஷம்னு பேரு. இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்திலேருந்து உண்டாகக்கூடிய ஞானத்துக்கும் பிரத்யக்ஷம்னு பேரு. there is a slight cause of confusion. ஏன்னா பிரமாணத்தையும் பிரத்யக்ஷம்னு கூப்பிடுறோம், பிரமிதியும் பிரத்யக்ஷம்னு கூப்பிடுறோம். ஆனா as far as அனுமான and சப்தா are concerned, அந்த இடத்துல நமக்கு இன்ஃபரன்ஷியல் நாலேஜ் என்ன உண்டாருதோ அதுக்கு அனுமிதின்னு பேரு. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அனுமானம் அப்படின்னு பேரு. அப்படியே இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம உச்சரிக்கிறோம். ஆப்த வாக்கியம், அதுக்கு சப்தான்னு பேரு. அதுல இருந்து உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு சாப்த ஞானம் ஆர் சாப்த போதான்னு பேரு. போதானாலும் ஞானம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ சப்தத்தினால, அதாவது ஆப்த வாக்கியத்தால உண்டாகக்கூடிய ஞானம் என்ன இருக்கோ அதுக்கு சாப்த ஞானம், சாப்த ஞானம் அथवा சாப்த போதான்னு பேரு. சோ இந்த டெர்மினாலஜி எல்லாம் நமக்கு ஸ்பஷ்டமா புரியணும். இந்த டெர்மினாலஜி புரியாம என்ன ஆகும்னா, இங்க பகவத் ராமானந்தர் ரொம்ப டீப்பா போறாரு. இந்த தர்க்கசாஸ்திரம் நமக்கு நன்னா புரிஞ்சிருந்தாதான் நமக்கு இந்த சாஸ்திரியோனித்வாதிகரணத்துடைய நியூயான்சஸ் எல்லாம் புரியும். அந்த நியூயான்சஸ் புரியறதுக்கிட்டும் பேசிக் விஷயம் புரியறதுக்கும் கூட நமக்கு தர்க்கசாஸ்திரத்தினுடைய இந்த விஷயம் இன்னைக்கு அடியான் விஞ்ஞாபிக்க போற விஷயம், மேல்கொண்டு அடுத்ததா விஞ்ஞாபிக்க போற விஷயம் ரெண்டும் நமக்கு நல்லா புரிஞ்சாதான் நமக்கு சாஸ்திரியோனித்வாதிகரணம். சோ இப்போ இந்த அனுமிதின்னு சொன்னா இன்ஃபரன்ஷியல் நாலேஜ், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அனுமானம். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா, சாஸ்திர கிரந்தங்களே என்ன பண்றா, these both terms are used in the other sense also, vice versa also. அதுவும் கூட நம்ம கவனத்துல வச்சுக்கணும். என்ன, we have to be very clear when we actually deal with shastric sentences, because
இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல நமக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஏற்பட்டா நமக்கு விஷயமே ஒண்ணுமே புரியாது. அதுக்காக I have put in my best efforts to explain these technical terms in a very clear manner. Further, wherever you have doubts in this class, you can interrupt me in the middle also and ask the questions. Because many times in our class the question but in the class if you have any specific doubts, you can interrupt me in the middle and ask. There is no problem. In fact, I request the members of the class to do so. So in the Anumiti Prakriya அப்படின்றது என்னன்னா நமக்கு புரியணும் process of the production of Anumiti. So இந்த ஸ்லைட்ல இந்த பக்ஷம் சாத்தியம் அப்படின்றது அடியன் முன்னாடியே விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கேன். அதை ஸ்பஷ்டமா ஞாபகம் வச்சுக்கணும். இது அடிக்கடி the reason I am repeating it is because even if it is told அதனால அடியன் இன்னொரு தடவை அதை ரிப்பீட் பண்றேன். So இது பர்வதஹ வன்ஹிமான் தூமாத் அப்படின்றது ரொம்ப ஆஃப்ட் கோட்டட் எக்ஸாம்பிள் இது. ஸோ இதுல பர்வதஹ அப்படின்றது பக்ஷம், வன்ஹிஹி அப்படின்றது சாத்தியம், வன்ஹிமான் அப்படின்றது சாத்திய நிர்தேசம்னு சொல்லுவேன். ஸோ வன்ஹிஹி சாத்தியா தூமஹா ஹேதுஹு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வியாப்தி ஞானம் அப்படின்றது என்னன்னா எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்ஹிஹி யதா மகானசஹா. ஸோ அதை நாம சாதாரணமான சப்தத்துல காமன் வேர்ட்ஸ்ல சொல்றதா என்ன, எத்திர எத்திர ஹேதுஹு தத்திர தத்திர சாத்தியம் யதா திருஷ்டாந்தஹ, அந்த திருஷ்டாந்தம் ஏதாவதுன்னு சொல்லும். ஸோ இது this is நியாயா தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ். இந்த இடத்துல பர்வதஹ பக்ஷஹ வன்ஹிஹி சாத்தியா தூமஹ ஹேதுஹு அப்படின்னு பாருங்க. இதுல முதல்ல என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லைட்ல முதல்ல காட்டிவிடுறேன். இதுல அனுமானம் அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கு. I will not explain it completely now. அதுல it is because I will explain it later. முதல்ல ஸ்வார்த்தானுமானம் or inference attained by oneself. இன்னொன்னு பரார்த்தானுமானம், making another person attain inference. So இது இப்படி ரெண்டு விதமாக இருக்கு இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. So இதுல இந்த ஸ்வார்த்தானுமானத்துடைய பிரக்ரியை என்னன்னு நாம முன்னாடி புரிஞ்சுக்கணும். சோ இதுல என்ன ஆகுதுன்னா முதல்ல பக்ஷதர்மதா ஞானம் அப்படின்றது ஏற்படணும். திஸ் இஸ் நோன் as பக்ஷதர்மதா ஞானம். ஃபர்ஸ்ட் he sees smoke in the mountain. So in other words, sees the hetu in the paksha. So hetuன்றது இந்த இடத்துல எது ஹேத்துன்னா ஸ்மோக் அப்படின்றது ஹேத்து அண்ட் மவுண்டன் அப்படின்றது பக்ஷம். சோ பர்வதோ தூமவான் அப்படின்னு முதல்ல அவனுக்கு ஞானம் வரணும். அதுக்கு பக்ஷதர்மதா ஞானம் அப்படின்னு பேர். இந்த இது ஆன உடனே என்ன ஆகுதுன்னா போன வாரம் அடியை விஞ்ஞாபிச்சேன். இட் இஸ் ஹியூமன் சைக்காலஜி தட் ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு. சோ ரெண்டு வஸ்து பரஸ்பர சம்பந்தமா இருக்கு. டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட். Hello, can you hear me? It says that I'm trying. நல்லா கண்ட்ரோல் பேனல்ல சுவாமியோட மியூட்டை ரிவோக் பண்ண முடியலையா? சுவாமி, Alvar Swami, can you unmute yourself? We cannot hear you. Oh, sorry. Okay. No, it's not your fault. யாரோ accidentally someone muted you. Okay.
So how much இப்போ எத்தனை இதாச்சு? Just I hope you have seen this slide. Okay. So இந்த slide பார்த்தாச்சு இல்லையா? I think I have explained this slide. இந்த ஸ்லைட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1.5 minutes விட்டு போயிடுது அவ்வளவுதான். பட் ஐ திங்க் திஸ் ஸ்லைட் இஸ் ஓகே. ஓகே. முதல்ல வந்து ஹேதுவை பட்சத்துல பார்க்கிறோம். So this is known as paksha dharmata jnanam. In other words, he sees the hetu in the paksha. So அது எப்படின்னா பர்வதோ தூமவானது முதல்ல ஞானம் ஆகுது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து முன்னாடியே அடியேன் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதுல என்னன்னா ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு சொல்லி, தட் இஸ் ஹியூமன் நேச்சர். அது வந்து ஏன் அப்படி ஆறுதுன்னு நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் அது வந்து ஹியூமன் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவார். எந்த இடத்துல ஸ்வபாவம் அப்படின்னு வருதோ அது ஏன் அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல ஒரு நியமம் உண்டு. So it is its nature அப்படின்னா why it happens and there cannot be a question because it is human nature. So அது என்னன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தேன் போன தரம். So suppose I am having a watch and also a pen on my table. இது ரெண்டுக்கும் கூட சாஹச்சரியம் இருக்கு. சஹச்சரயோஹ பாவஹ சாஹச்சரியம்னு சொல்லுவோம். So they are existing in the same place or in the same location. So it is called as coexistence. But the coexistence between the watch and the pen is purely coincidental. It is not invariable. ஏன்னா வாட்ச் இருந்தா பென் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை, பென் இருந்தா வாட்ச் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஆனா the coexistence or concomitance between the smoke and the fire is it is invariable. அதை மாற்ற முடியாது. புகை இருந்ததுன்னா நெருப்பு இருந்துதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதுதான் சாஹச்சரிய நியமஹா நியத சாஹச்சரியம் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா எத்திர தூமஹா தத்ர தத்ர வன்ஹி. சோ எத்திர அப்படின்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் இன்வேரியபிள், இட் cannot சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் வந்து. So that is why in technically it is known as invariable concomitance in English. அதுதான் வியாப்தி. எத்திர எத்திர தூமஹா தத்ர தத்ர வன்ஹி இது சாஹச்சரிய நியமோ வியாப்தி அப்படின்னு சொல்லுவோம். சோ உடனே இந்த வியாப்தியை ஸ்மரிச்சுக்கணும். எத்திர முதல்ல தூமத்தை பார்க்கிறான். தூமத்தை பார்த்த உடனே என்ன ஆகுது? எத்திர தூமஹா தத்ர தத்ர வன்ஹின்றது அவனுக்கு புரியும். அவனுக்கு அந்த நியத சாஹச்சரியத்தை he remembers that. And third step என்னன்னா அந்த ரிமெம்பர் பண்ணிதானே அந்த வியாப்தியை how it is applicable in the present அப்படின்றது next third step, that is the link between வியாப்தி and மேல்கொண்டு பர்வதோ வன்ஹிமானது இவனுக்கு புரியுது. அது சோ அதுதான் பராமர்ஷான்னு ஒரு ஸ்டெப். அது தேர்ட் ஸ்டெப். அது என்னன்னா he concurs that the smoke that is associated with fire exists in the mountain that he is seeing. So vanhi vyapya dhumavad ayam parvatah ayam அப்படின்னா இதம் சப்தம் புரோவர்த்தின்னு அர்த்தம். இதம் ஆஃப் பிரத்யக்ஷகதம் அப்படின்னு சொல்றோம். சோ புரோவர்த்தியான பர்வதம் எதிரில் இவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த பர்வதத்துல தூமம் இருக்கு. எப்பேற்பட்ட தூமம் இருக்கு? வன்ஹியினுடைய வியாப்தியுடைய தூமத்தை உடையது இந்த பர்வதம். So this mountain contains smoke that is invariably related with fire அப்படின்னு தெரியுது. Fourth step என்னன்னா பர்வதோ வன்ஹிமான் அப்படின்னு அவனுக்கு ஞானம் உண்டாருது. So there is fire in the mountain, though he does not see the fire directly, he infers due to the existence of smoke. And after all the mental processes, அதாவது பக்ஷதர்மதா ஞானம், வியாப்தி ஞானம், பராமர்ஷம், இது மூணு ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா அனுமிதி, அதாவது இன்ஃபரன்ஸ் உண்டாகுது. ஸோ இங்க ஐ ஹவ் சம்ட் இட் அப். முதல்ல என்னன்னா பர்வதோ தூமவானிதி பக்ஷதர்மதா ஞானம். அதுக்கப்புறம் எத்திர தூமா தத்ர தத்ர வன்ஹி இது வியாப்தி ஸ்மரணம், அதாவது he remembers the invariable concomitance. மூணாவது வந்து வன்ஹி வியாப்ய தூமவானயம் பர்வதஹ இது பராமர்ஷஹ. நாலாவது வந்து பர்வதோ வன்ஹிமானி அனுமிதி. நாலாவது ஸ்டெப் தான் இட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டெப்ஸ். சோ இந்த மாதிரி இது அனுமிதி உற்பத்தி பிரக்ரியான்னு சொல்லுவார். சோ பக்ஷதர்மதா ஞானம், வியாப்தி ஞானம், பராமர்ஷஹ, அனுமிதி அப்படின்னு. Generally when we teach students of the at the pre-university level or the degree level, அவளை என்ன பண்றோம்னா we make them by heart all these things. எதுக்குன்னா அந்த
terminology அவளுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா புரியணும்ன்றதுக்காக that is what we do. So இது முக்கியமான விஷயம். இதுல என்னன்னா இன்னொரு சின்ன விஷயத்தை இங்க விஞ்ஞாபிக்க விரும்புறேன். So most of our knowledge is more than all the other knowledge. நமக்கு சப்த பிரமாணத்தை பார்க்கிற சந்தர்ப்பத்துல சப்த பிரமாணமே ரொம்ப மூர்தன்ய பிரமாணமாக தெரியும். அனுமான பிரமாணத்தை பார்க்கிற சமயத்துல அனுமான பிரமாணமே ரொம்ப முக்கியமாக தெரியும். பிகாஸ் இப்போ சப்போஸ் இதுக்கு நிறைய hundreds or thousands of examples go on occurring in our day to day life. இப்போ பவர் சப்ளை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு உடனே ஒரு சுவிட்ச் போர்ட் பார்க்குறோம். ஸோ போர்ட் பார்த்தா ஃபேன் ஓடிட்டு இருக்கு இல்லை லைட் ஓடிட்டு இருக்குன்னா இமீடியட்லி வி அஸ்யூம் பவர் சப்ளை இஸ் தேர். ஸோ யாரோ ஒருத்தர் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியும் நான் பார்க்கணும்னா சப்போஸ் இன் மை காலேஜ் ஐ வாண்ட் டு நோ இஃப் சம்படி ஹஸ் கம் ஆர் நாட். இஃப் ஹிஸ் கார் ஆர் ஹிஸ் scooter has come, immediately I'll say this person has come because his scooter is there or his car is there. Or இன்னொருத்தர் உள்ள இருக்காரா இல்லையான்னு நம்ம கதவு போட்டிருக்க உள்ள அவர் இருக்காரா இல்லையானா அவருடைய துவனியை கேட்டு உடனே என்ன ஆகுது I infer that such and such a person is there though I don't see. இந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நமக்கு thousands and thousands of inferences go on coming to us. அதனால அனுமான பிரமாணம் மூர்தன்ய பிரமாணம் அப்படின்னு இன்னொரு திருஷ்டியில தர்க்கசாஸ்திரத்தை சொல்லுவோம். இதுல நிறைய விஸ்தாரமா சொல்லின்னு போனா அதுலயே நிறைய விஷயம் சொல்லலாம். பட் ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்ற ஒரு பெரிய வித்வான். அவரை பத்தி கதையெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப விஸ்தாரமா கதையெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் என்ன உபன்யாசம் ஆயிடும். அதுக்கு கதை என்ன சொல்றாருன்னா அவ சங்கராச்சாரியருடைய கதையில என்ன வருதுன்னா முதல்ல அந்த அவர் அந்த வாசஸ்பதி மிஸ்ரரோட வாதம் பண்ண போனாராம். வாதம் பண்ண போனா அந்த வாசஸ்பதி மிஸ்ரருடைய வீடு எது அப்படின்னு கேட்ட அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாராம் ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா எத்திர கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தாக ஜானீதன் மண்டன பண்டிதோகா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப காவியமயமா ரொம்ப ஆச்சரியமா வர்ணனம் பண்ணுவார். சோ இந்த கிளிகள் எப்படின்னு சொன்னா அது அந்த 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 ஆத்துல அந்த வீட்டுல என்ன சொல்றாளோ அதே ஆஸ் இட் இஸ் இருக்கு. அது கூட கதை சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா ஒரு ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தானா போனா அந்த இடத்துல ஒரு வியாதனுடைய வீடு ஒரு there was a house of a person who was selling meat. சோ அங்க போன உடனே என்னன்னா அந்த கிளி என்ன பண்ணித்தான் இவன் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தான உடனே கொல்லு கில் ஹிம் ட்ராப் ஹிம் அப்படி இப்படின்னு அந்த சப்தத்தையே சொல்லிட்டு வந்தது. சோ அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போன ஒரு ஸ்ரோத்ரியனுடைய பிராமணனுடைய வீடு போனான. அந்த முன்னாடி போயிட்டு இருந்தாரு. போன உடனே அந்த கிளி என்ன பண்ணித்தான்னு சொன்னா அங்க கிளிகள் இருந்துதான். யாரோ ஒரு அதிதி வந்திருக்கார் அவரை உள்ளே கூப்பிடணும். என்னப்பா வாப்பா அதிதி என்ன தீர்த்தம் சாப்பிடுறியா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு ரொம்ப வினயத்தோட விசாரிச்சுன்னா அந்த துவனியில அந்த வினயெல்லாம் தெரியுற மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த மண்டன மிஸ்ரருடைய இது வாசஸ்பதி மிஸ்ரருடைய இது சொல்றது மண்டன மிஸ்ரருடைய விஷயம். சோ அந்த அப்பேற்பட்ட அவரோட வாதம் பண்ணினாருன்னு கதையெல்லாம் வருது. ஸ்வத பிரமாணம் அந்த இடத்துல அவர் எப்பேற்பட்ட அவருடைய வீடு எப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கிளி சொல்றதுதான் ஸ்வத பிரமாணம்னு சொல்றது. இன்னொரு கிளி என்ன சொல்றதான்னா பரத பிரமாணம் அப்படின்னு சொல்றது. சோ இப்படி என்னன்னா அந்த கிளிகளே வாதம் பண்றதா. ஏன்னா அவ ஆத்துல வாதம் பண்றதை கேட்டு அந்த கிளிகளுக்கெல்லாம் இந்த சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் புரியுற மாதிரி ஆகி இந்த கிளிகளே ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம்னு வாதம் பண்றது. அப்படி ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனாக எத்திர கிரம் கிரந்தி இப்படி அந்த கிளிகள் எல்லாம் இந்த வாசல்ல துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தாக ஜானீஹிதன் மண்டன பண்டிதோகா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றோம். அப்புறம் அந்த சங்கரருடைய பாஷ்யத்துக்கும் ஷட்தர்ஷனங்களுக்கும் இது பண்ணினவர் வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வித்வான். அவருடைய பத்னிக்கு பாமதின்னு பேரு. அந்த பாமதின்னே பேர் வச்சிருக்காரு அவருடைய வியாக்கியானத்துக்கு சங்கர பாஷ்யத்துடைய வியாக்கியானத்துக்கு. அவர் 6 தர்சனங்களுடைய கிரந்தங்களுக்கும் பாஷ்யத்தை வியாக்கியானத்தை எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பிரத்யக்ஷ பரிகலிதமப்பியர்த்தம்
அனுமானேன புபுத்சந்தே தர்க்கரசிகாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அடுத்ததாவே இன்னொரு வார்த்தையும் சொல்றார். நஹி கரிணி திருஷ்டே சீத்காரேண தம் அனுமிமதே அனுமாதாரஹ. பிரத்யக்ஷ பரிகலிதமப்யர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்கரசிகாக. தர்க்கரசிகாக அப்படின்னு சொன்னா தர்க்கசாஸ்திரத்துல யாருக்கு ஒரு விசேஷமான ஒரு பிராவீண்யம் உண்டோ, பிராவீண்யம் ரெண்டும் உண்டோ, அவ என்ன பண்ணுவாங்க, நேரா பிரத்யட்சமாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா அனுமான பிரமாணத்தால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா அனுமான பிரமாணம் தார்க்கிக காலத்து ரொம்ப மூர்தன்ய பிரமாணம் அப்படின்னு இந்த சாஸ்திரயோனித்வாதிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதோடய இன்னொரு விஷயமும் சொல்றார். நஹி கரிணி திருஷ்டே சீத்காரேண தம் அனுமிமதே அனுமாதாரஹ. யாராவது எதிரையே நேரா யானையை பார்த்துட்டு இருக்கார், அந்த யானை கூப்பிடுறதுக்கு வந்து சீத்காரம் அப்படின்னு பேரு. அதை ஜோரா சீத்காரத்தை பண்ணினா யாராவது வந்து ஓஹோ இங்க சீத்கார சப்தம் கேட்டு இருக்கு அதனால யானை வந்திருக்குன்னு யாராவது அந்த மாதிரி அனுமானம் பண்ண போறாளா என்ன? நேரா கண்ணுல யானை பார்த்து யானை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாளே தவிர யாரும் நேரா யானை தெரிஞ்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சீத்காரத்தாலே அதை அனுமானம் பண்ணும், அனுமதி பண்ணும், இன்சர்ட் பண்ணும் யாரும் போக மாட்டா இல்லையா அப்படின்னு ரெண்டையும் சொல்றாரு. ஆனா இதுல எப்படின்னா இதெல்லாம் இன்டெலெக்சுவல்ஸுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யகரமான விஷயம்ன்றதுக்காக அடியேன்னு சொல்றேன். சோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இது என்னன்னா கொட்டேஷன் என்னன்னா பிரத்யக்ஷ பரிகரிதமப்யர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்கரசிகாக நஹி கரிணி திருஷ்டே சீத்காரேண தம் அனுமிமதே அனுமாதாரஹ இதி வாசஸ்பதி வச்சனையோஹோ அவிரோதான்னு ஒரு தர்க்கசாஸ்திர கிரந்தத்துல எடுக்கு. இது ரெண்டுக்கும் விரோதமே கிடையாது அப்படின்னு. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பிரகிருதத்துல என்னன்னு சொன்ன இது இந்த 4 ஸ்டெப் என்னன்றது நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல பர்வதோ தூமவான் அப்படின்னு பட்சத்திரமத அஜ்ஞானம். அப்புறம் எத்திர தூமஹா தத்திர வன்ஹின்னு தூமம்னு வந்தது, அதனை லிங்க் வச்சுண்டு எத்திர தூமஹா தத்திர வன்ஹின்றது வியாப்தி ஸ்மரணம். அதுக்கப்புறம் வன்ஹி வியாபிய தூமவா நயம் பர்வதா. சோ எத்திர தூமஹா தத்திர வன்ஹின்னு அந்த வன்ஹியோட அவினாபாவ சம்பந்தம்னு இன்னொரு சப்தத்தை கூட சொல்லுவார். பௌத்தா வந்து இந்த சப்தத்தை தான் யூஸ் பண்ணுவா வியாப்தியை டினோட் பண்றதுக்கு. அவினாபாவம் அப்படின்னு அது இல்லாமல் இது இருக்காது. சோ வன்ஹி இல்லாமல் தூமம் இருக்காது, நெருப்பு இல்லாமல் புகை இருக்காது அப்படின்னு சொல்லு. சோ அது வந்து அப்பேற்பட்ட வன்ஹி வியாப்தியுடைய தூமமானது இந்த பர்வதத்திலே இருக்குன்னு அதனுடைய பிரகிருத்தோபயோகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரகிருத்தோபயோகம் எத்திர தூமா தத்திர வன்ஹி. சரி, இப்போ என்ன ஆகணும்னு சொன்ன அப்பேற்பட்ட வன்ஹி வியாப்தியுடையதான தூமம் இந்த பர்வதத்திலே இருக்குன்னு தெரியும். அதுதான் பராமர்ஷான்னு that establishes the link between the vyapti and the present situation. அதுல இருந்து என்ன உண்டாருதுன்னா பர்வதோ வன்ஹிமான் அப்படின்ற ஒரு அனுமதி உண்டாருது. திஸ் இஸ் தி ஃபைனல் ரிசல்ட் which is the step 4. சோ முதல்ல பக்ஷ தர்மதா ஞானம், அதுக்கப்புறம் வியாப்தி ஸ்மரணம், அதுக்கப்புறம் பராமர்ஷம், அதுக்கப்புறம் அனுமதி. இதுதான் அனுமித்யுத்பத்தி கிரமஹான்னு சொல்லுவோம். சோ இந்த வியாப்தின்றது என்னன்னா இது 2 விதமாக இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமா நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவும் கூட இந்த அதிகரணத்துல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு கான்செப்ட். சோ அது வந்து அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் இன்வேரியபிள் கன்காமிடன்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்வேரியபிள் கன்காமிடன்ஸ் அப்படின்னு ஐ ஹாவ் டிரான்ஸ்லேட்டட் இட். இஃப் தெர் இஸ் எனி அதர் டெக்னிக்கல் டர்ம் தட் கேன் பி used for this, it can be used. You may kindly let me know if anybody knows it. So anvaya vyapti அப்படின்னா இங்க பாருங்க, எத்திர தூமஹா தத்திர வன்ஹி யதா மஹானசஹ அதவா சத்வரஹ அப்படின்னு. So wherever there is smoke there is fire, as in the traditional kitchen or bonfires. இது அன்வய வியாப்தி அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. தூமம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வன்ஹி இருக்கு அப்படின்னு சொல்றது அன்வய வியாப்தி. ரெண்டாவது வந்து வத்திரேக வியாப்தி. வத்திரேக வியாப்தின்றது எப்படின்னா எத்திர சாத்தியாபாவ தத்திர ஹேத்வபாவ. சோ எத்திர வன்யபாவ தத்திர தூமாபாவ யதா ஜலஹ்ரதே அथवा சமுத்ரே. So many a times when we have to actually prove something positive, we may have to use negative examples also, and always the negative example will substantiate the positive example.
அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த அன்வய வியாப்தியில என்ன ஆகுது பாருங்க, புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். தி கராதரி தட் வி ஷுட் கெட் இஸ், அப்போ நெருப்பு இல்லாமல் இருந்தால் புகை இருக்காதா அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்றோம், ஆமா, எத்திர எத்திர வன்யபாவா. So wherever there is no fire, there is no smoke, as in the pond or in the ocean. So அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தி ரெண்டா இருந்தா அப்போ என்ன ஆகும், நமக்கு ரொம்ப சுலபமாக ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியும். சோ அன்வய வியாப்தி கிரகணமும் வேணும், நமக்கு வத்திரேக வியாப்தி கிரகணமும் வேணும். இந்த ரெண்டு அன்வய வியாப்தி கிரகணம் வத்திரேக வியாப்தி கிரகணம் ரெண்டும் உண்டான அனுமதி அப்படின்றது அது நிர்துஷ்டமாக எந்த தோஷமும் இல்லாமல் ஏற்படும் அப்படின்னு. சோ இதுல இன்னொரு விஷயத்தையும் கூட நாம கவனிக்கணும். இப்ப பாருங்க, இங்க எத்திர எத்திர தூமஹா தத்ர தத்ர வன்ஹி யதா மகானசான்னு we have given the example of mahanasa, that is a traditional kitchen, to prove the அன்வய வியாப்தி. சோ இந்த திருஷ்டாந்தத்துக்கு என்ன பேருன்னா, அன்வய வியாப்தியில காட்டக்கூடிய திருஷ்டாந்தத்துக்கு அன்வய திருஷ்டாந்தம் அப்படின்னு பேரு. இந்த எத்திர எத்திர வன்யபாவா தத்ர தத்ர தூமாபாவா யதா ஜலஹ்ரதா அथवा யதா சமுத்ரஹான்னு காட்டுறோம். இங்கேயும் கூட we are showing an example of திருஷ்டாந்தம். So இந்த திருஷ்டாந்தத்துக்கு என்ன பேருன்னா, since we are proving since it is the negative invariable concomitance, or we are actually quoting a negative example to prove the positive, இந்த திருஷ்டாந்தத்துக்கு வத்திரேக திருஷ்டாந்தம் அப்படின்னு பேரு. சோ அன்வய வியாப்தியில காட்டக்கூடிய திருஷ்டாந்தத்துக்கு அன்வய திருஷ்டாந்தம் அப்படின்னா, வத்திரேக வியாப்தியில காட்டக்கூடிய திருஷ்டாந்தத்துக்கு வத்திரேக திருஷ்டாந்தம் அப்படின்னு பேரு அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சு. இதுக்கு மேல் கொண்டு ஸ்வார்த்தானுமானம் அப்படின்னா முதல்ல இங்க என்ன ஆகுதுன்னா, inference attained by one's own self. So இங்க a person sees smoke in the mountain, then he associates smoke with fire, that is வியாப்தி ஸ்மரணம். அதுக்கப்புறம் மூணாவது பராமர்ஷம் வன்னி வியாபி தூமவானயம் பர்வதா இது பராமர்ஷா. நாலாவது பர்வதோ வன்னிமானி தெனுமிதி. இது இவ்வளவு என்ன ஆகுதுன்னா, எவ்ரிதிங் டேக்ஸ் பிளேஸ் இன் ஹிஸ் ஓன் பிரெயின். இவ்வளவு ப்ராசஸ் நடக்கிறது, வெதர் எ பர்சன் நோஸ் ஆர் நாட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை நாம இங்க கவனிக்கணும். ஓகே, இங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்க, சாமானியத்தோ திருஷ்டானுமானம் விசேஷத்தோ திருஷ்டானுமானம். I am coming to that anyway, because that's a very important concept that I am anyway explaining. And it should be no smoke. Oh, no is missing in the slide. Kindly take it as it is there. These slides are not sent out. I will explain it to you later in this class. இதுல நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு இது தர்க்க சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பேர். சோ தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நமக்கு ஞானம் அப்படின்றது எப்படி ஏற்படுறது அப்படின்றது. சோ இந்த பிலோசாபிக்கல் டெர்மினாலஜி they use two words, epistemology ஒரு word, ontology. It is very important to can you kindly mute Rukmini? Sorry, can you kindly mute Rukmini today? Every time we have the same problem. I'm trying. அது பண்ண முடியல, கண்ட்ரோல் ஆகிட்டே இல்ல. அப்போ பண்ணிட்டேன். சோ என்ன ஆகுது, இல்ல எபிஸ்டமாலஜின்னு ஒரு வேர்டு, ஆண்டாலஜின்னு ஒரு வேர்டு. சோ இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தான்னு நம்ம என்ன விதவிதமா இதை சொல்லி இந்த பிரமாண விபாகம் இதெல்லாம் காட்டி இது பண்றோமோ, தட் இஸ் நோன் as epistemology in philosophical parlance. And இந்த பதார்த்த விபாகம் நாம சொல்றோம், இப்போ திரவியம் அத்ரவியம் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு. இதுன்னு that also I have to explain it because that is very important. But later when we go to the adhikaranas, probably wherever it is required, I will explain that in detail. அதுக்கு ontology in philosophical parlance. So இதுல இந்த theory of knowledge என்ன explain பண்ணிருக்காளோ, it is universal
and it is most scientific, because many scientists have actually gone through this entire theory of knowledge explained in Tarkashastra. And in the Tarkashastra, we have borrowed 90 or 95%, most of it. Wherever there is a slight difference, we have changed it. Bhagavad Rama, he doesn't accept the theory of Nyaya. But otherwise, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அனுக்தம் அவிருத்தம் அந்நியதோ கிராஹ்யம்னு ஒரு நியாயம். ஸோ நம்ம சித்தாந்தத்துல எது சொல்லலையோ, நம்ம சித்தாந்தத்துக்கு எது விருத்தமாக இல்லையோ அதை நம்ம we can take it from other shastras directly ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அனுக்தம் அவிருத்தம் அந்நியதோ கிராஹ்யம் அப்படின்றதுனால இந்த epistemology of Nyaya Shastra is 90% we take it as it is. Only we slightly change it in certain places. அதனால இங்க இந்த theory of knowledge அப்படின்றது it is universal. Except Buddhists and others don't accept it due to some other hypothesis they have already accepted. So இது சில பேர் scientists எல்லாம் இதை பார்த்து என்ன பண்ணிருக்கா, they have virtually accepted the entire portion. Only they say that அவன் வந்து consciousness அப்படின்றத ஒரு செப்பரேட்டா அக்செப்ட் பண்ணல. So that is the only place where there is difference of opinion between science and other philosophy. Many good scientists who are very reputed scientists have mentioned in this regard. This is a very important point to be noted in this forum. ரெண்டாவது என்ன விஷயம்னு சொன்ன, இப்போ இந்த வியாப்தி, பக்ஷதர்மதா, பராமர்ஷா, அனுமிதி இந்த ப்ரோசஸ் என்ன இருக்கும், அப்படியே மேற்கொண்டு நம்ம சப்த பிரமாணத்தை எடுத்துட்டா அதுல ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி, தாத்பரிய ஞானம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. இந்த ப்ரோசஸ் அப்படின்றது it happens in the mind even though we don't know it has happened. இப்போ எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ in our right from our childhood we consume food and we live. நாம இங்க வாயிலேருந்து ஆகாரத்தை சாப்பிடுறோம், அந்த வயிற்றுக்குள்ளே போகுது. So many things happen and actually we are nourished. So what happens inside our body அப்படின்றது unless it is explained by somebody, nobody knows. Even after it is explained, we don't realize இப்போ இந்த இடத்துல லிவர் இருக்கு, இந்த இடத்துல லங்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா have we realized it? We don't know because it is all enshrined within the body and we cannot understand என்ன ஆயிருக்கு, எப்படி ஆயிருக்கு, என்ன ஆறுது, என்னன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. So only a doctor who has studied anatomy can say this is how it is, and they have அதெல்லாம் அனாட்டமியில என்ன பண்ணுவா, அதெல்லாம் கட் பண்ணி பாடி பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு நான் சொல்றேன். And probably they may have taken some photographs and other things and we have to believe it. Anna, it is a universal truth that all these things are there in our body. Irrespective of our knowledge, they work. Irrespective of our knowledge that இது வந்து pancreas வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது, அப்புறம் லிவர் வந்து இதா இருக்கு, அப்புறம் இதெல்லாம் ப்ரோசஸ் பண்றது, it breaks it down, the fats are broken down, அப்புறம் it goes through the small intestine, then it goes through the large intestine, அப்படின்னு எல்லாம் இது பண்ண சொல்றா இதுல. So we accept what they say, we believe them, and it is proven scientifically also in one way or the other. But even if we don't know what is happening, it happens. Even if we know what is happening, it happens. So this is in a way a universal truth. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிருக்கான்னா, the Nyaya philosophers have actually mapped the brain without any modern gadgets or instruments. And அவன் அதை மேப் பண்ணி என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி இதாருது இதாருதுன்னு இது பண்ணிருக்கான். Though they have not பிசிக்கலா எந்த பாகத்துல என்ன ஆறுதுன்னு சொல்லாம இருந்தா கூட இந்த ஆத்ம ஞான பிரக்கிரியை அப்படின்றது இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி they are shown by practical examples. அதனால our ancient forefathers, how advanced they were as far as theory of knowledge was concerned அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியும். So this is one very important point to be noted. அதுல இந்த அன்வய திருஷ்டாந்தம், விதிரேக திருஷ்டாந்தம், அன்வய வியாப்தி, விதிரேக வியாப்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். I'll answer this question later because Jivatma Swarupam Shastra Pramanathla and Varda enna abindradhula it is slightly diverging. Of course, it is connected to the class, but I will answer that question later.
So இது வந்து ஸ்வார்த்தானுமானம் அப்படின்றது a person, the entire process takes place within his own brain, if we have to tell it in modern இது தர்க்கசாஸ்திரத்தினுடைய பாஷையில சொல்றதா என்னன்னா இது வந்து அவனுடைய ஆத்மால நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்டாவது வந்து பரார்த்தானுமானம் அப்படின்னா மேக்கிங் another person attain inference. அவனுக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் இந்த பட்சதர்மதா ஞானம் ஏற்படணும், வியாப்தி ஞானம் ஏற்படணும், அப்புறம் பராமர்சம் ஏற்பட்டு அனுமதி ஏற்படணும். அவனுடைய மனசுல அவனுடைய பிரெயின்ல தி என்டையர் ப்ராசஸ் ரிப்ளிகேட்டிங் தி என்டையர் ப்ராசஸ் இன் ஹிஸ் பிரெயின், அதுக்கு வந்து பரார்த்தானுமானம்னு பேரு. சோ அந்த பரார்த்தானுமானம் எப்படி, ஹவு டு மேக் another person attain inference, அதுக்கு வந்து that is done by usage of nyaya or a 5-membered syllogism. அதுக்கு syllogism சொல்றா. It is the same term is used both in Western and Indian philosophies. So அதுக்கு வந்து பரார்த்தானுமானத்துக்கு தான் சம்ஸ்கிருதத்துல நியாய சாஸ்திரத்துல வந்து நியாயஹான்னு பேர். So the word nyaya itself has many meanings, and one of the important meanings of the word nyaya is பரார்த்தானுமானம். So அந்த பரார்த்தானுமானம் பண்ணணும், பரார்த்தானுமானத்தை உண்டு பண்ணணும், if that has to be done, அதுக்கு என்ன பண்ணணும்னா பஞ்சாவயவ வாக்கிய பிரயோக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவயவம் அப்படின்னா மெம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜென்ரலி அவயவா மீன்ஸ் a limb, but in this case when we say nyaya syllogism, அதுக்கு பஞ்ச அவயவங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா it has got 5 members அப்படின்னு அதுக்கு பஞ்சாவயவ வாக்கிய பிரயோக அப்படின்னு பேர். ஸோ தர்க்க சங்கிரகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா எத்து ஸ்வயமேவ தூமாதக்னி மனுமாய பரப்பிரதிபத்தியர்த்தம் பஞ்சாவயவ வாக்கியம் பிரயுக்தே தத் பரார்த்தானுமானம் அப்படின்னு சொல்றாரு. சோ எத்து ஸ்வயமேவ தூமாதக்னி மனுமாய. சோ முதல்லயே அவனுக்கு தூமத்துல இருந்து வன்யனுமித்தின்றது ஏற்பட்டு கொடுத்து, ஆனா தூமாதக்னி மனுமாய அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பரப்பிரதிபத்தியர்த்தம் இன்னொருத்தருக்கும் கூட அந்த மாதிரி அனுமதின்றது உண்டாகணும் அப்படின்ற உத்தேசத்தாலே பஞ்சாவயவ வாக்கியம் பிரயோகத்தே. ஸோ நியாயம்னு சொல்லக்கூடிய பஞ்சாவயவ வாக்கிய பிரயோகம் என்றாரு. அப்பேற்பட்ட அந்த பஞ்சாவயவ வாக்கிய பிரயோகத்துக்கு தான் பரார்த்தானுமானம் அப்படின்னு பேரு. ஸோ அந்த பஞ்சாவயவ வாக்கியம் என்னன்னா அது இட் இஸ் லைக் திஸ், மேக்கிங் another person attain inference. ஸோ அதுல வந்து இட் இஸ் a very systematic process of knowledge once again. அது it contains 5 members or avayavas. ஸோ அதுக்கு வந்து அந்த அவயவங்களுக்கு என்ன பேருன்னா பிரதிஜ்ஞா ஹேது உதாரண உபநய நிகமனானி பஞ்சாவயவா அப்படின்னு சொல்லு. ஸோ அந்த அவயவங்களுக்கு முதல்ல பிரதிஜ்ஞா அப்படின்னு. இந்த translation given in the brackets may not be exact translation, so you have to be slightly careful, but it is a close translation அப்படின்னு வச்சுக்கலாம். பிரதிஜ்ஞா அப்படின்னா ப்ரப்போசிஷன், ரெண்டாவது ஹேது, மூணாவது உதாரணம் ஆர் எக்ஸாம்பிள், உபநயா ஆர் அப்ளிகேஷன், அண்ட் நிகமனா ஆர் கன்க்ளூஷன். So this 5-member syllogism may be illustrated in the following way. So அது வந்து பர்வதோவன் ஹிமான் அப்படின்னு பிரதிஜ்ஞா வாக்கியம், தூமாத் அப்படின்னு ஹேது வாக்கியம், யோ யோ தூமவான் சிசவன் ஹிமான் யதா மகானசஹ அப்படின்னு உதாரண வாக்கியம், ததாச்சாயம் ஸோ வன்ஹி வியாபிய தூமவாம்சாயம் அப்படின்றது உபநய வாக்கியம், தஸ்மாத் ததா தஸ்மாத் பர்வதோ வன்ஹிமான் அப்படின்னு சொல்றது நிகமன வாக்கியம். ஸோ இதை நம்ம ஸ்பஷ்டமா பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா how it is interconnected and it's a gradual progression அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் the hill is fiery, பர்வதோ வன்ஹிமான் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்றேன். பிரதிஜ்ஞா அப்படின்னா it is like this அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னு கேள்வி வந்தா how can you say that the hill is fiery அப்படின்னு கேட்டேன். Because the hill is smoky, தூமா அப்படின்னு. சரி தூமம் இருந்தா வன்ஹி இருக்கணும்னு என்ன நிர்பந்தம் அப்படின்னு கேட்டேன். whatever is smoky is fiery, எத்திர எத்திர தூமஹ தத்திர தத்திர வன்ஹி யதா மகானசஹ அப்படின்னு இப்பதான் முன்னாடி பார்த்தோம். எக்ஸாம்பிள் ட்ரெடிஷனல் கிச்சன், அது உதாரண வாக்கியம் அப்படின்னு பேரு. அப்புறம் so what அப்படின்னா this hill is also smoky.
இந்த பர்வதத்திலையும் கூட புகை இருக்கு. ததாச்ச அயம் அப்படி தூமவான் வன்னிவியாப்பிய தூமவாம்ச அயம் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன தெரியுது? therefore this hill is fiery, therefore there is fire in this hill அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நிகமன வாக்கியம் ஆர் கன்க்ளூஷன் அப்படின்னு. சோ இதுல இருந்து என்ன ஆறுதுன்னு கேட்டார். இந்த பஞ்சாவயவ வாக்கிய பிரயோகத்தால என்ன ஆறுதுன்னா, இதுல ரெண்டு விஷயம். ஒன்னு என்னன்னா, not only he understands the verbal meaning of the 5 sentences used here, he also the entire process ஸ்வார்த்தானுமானத்துல அந்த ஸ்வார்த்தானுமானம் அப்படின்றது யாருக்கு உண்டாச்சோ அவனுடைய மைண்ட்ல என்ன ப்ராசஸ் உண்டாச்சோ the entire process is replicated in the listener. So not only he gets the verbal knowledge of the meaning of the sentences, but he also attains the inferential knowledge of the fire by seeing the smoke. So இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இன்னொருத்தருக்கும் கூட அதே அனுபவம் உண்டாக்குறது, அதுதான் பரார்த்தானுமானம் அப்படின்றது. சோ நாட் ஜஸ்ட் வெர்பல் நாலேஜ் உண்டாக்குறது மட்டும் இல்லை, அனுமதியினுடைய அனுபவத்தை உண்டாக்குறது தான் பரார்த்தானுமானத்தினுடைய விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியமா நாம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இதுல இந்த பரார்த்தானுமானத்துல வந்து பஞ்சாவய பிரயோகம் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வித்தவுட் எனி ஸ்லைட் ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் டைரக்ட்லி. இதுல இந்த பஞ்சாவய வாக்கிய பிரயோகம் அப்படின்றது, பஞ்சாவய வாக்கியம் அப்படின்றது சிலாஜிசம்ல எவ்வளவு வாக்கியங்கள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப சாஸ்திரத்தை டிபேட் பண்ணப்பட்ட விஷயம். பௌத்தா என்ன சொல்றான்னு சொன்னா, 2 அவயவம் போறோம். உதாரணம் உபநயம் 2 அவயவமே போறோம். பிரதிஜா வாக்கியம் வேண்டியதில்லை, ஹேது வாக்கியம் வேண்டியதில்லை, நிகமன வாக்கியமும் வேண்டியதில்லை. எத்திர எத்திர தூமஹ தத்ர தத்ர வன்ஹிஹ யதா மஹானஸஹ ததா சாயம். So wherever there is smoke, there is fire, and this place also has smoke அப்படின்னு சொல்லிட்டா போறோம். The entire thing is done. The யார் இதை கேட்டுருக்காளோ அவளுக்கு பதார்த்தானுமான அவளுக்கு அனுமதி உண்டாயிடுது. சோ உதாரணம் உபநயம் இந்த 2 போறோம் அப்படின்னு சொல்லி பௌத்தா சொல்றாங்க. சில பேர் மீமாம்சக்கா என்ன சொல்றாங்கன்னா, திரியவயவவாதம்னு பேர். 3 அவயவஹ திரியவயவஹ. பிரதிஜா ஹேது உதாரணம் 3 போறோம். பர்வதஹ வன்ஹிமான் தூமாத். பர்வதஹ வன்ஹிமான் பிரதிஜா வாக்கியம், தூமாத் அப்படின்னு ஹேது வாக்கியம். அதுக்கப்புறம் யோயோ தூமவான் வன்ஹிமான் யதா மகான்சா இவ்வளவே போறோம். ததா சாயம் தஸ்மாத் ததா வேண்டியதில்லை. சோ உபநய நிகமனம் வேண்டியதில்லை அப்படின்னு சில பேர் அப்படி கூட சொல்லுவாங்க. மீமாம்சக்காரல இன்னொரு பட்சம் உண்டு. அவ என்ன சொல்லுவான்னு, மத்தியத்துல கேள்விகள் எல்லாம் வருது இல்லையா. இப்ப பர்வதஹ வன்ஹிமான் அப்படின்னு சொன்ன உடனே ஹவு கதம் அப்படின்னு ஒரு வாக்கியம், அதுக்கு ஜிக்ஞாசா அப்படின்னு, அப்புறம் சம்சய, அப்புறம் சக்கிய பிராப்தி அப்படின்னு எனக்கு வேற வேற பேரெல்லாம் கொடுத்துருக்கா. ஐ டோன்ட் ரிமெம்பர் தி நேம்ஸ் கிவன் தேர். சோ பர்வதோ வன்ஹிமான் சொன்ன உடனே கதம் அப்படின்னு கேள்வி வந்த, அதுக்கப்புறம் தான் தூமாத் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு கேள்வி வருது, தூமா என்ன வன்னி இருக்குன்னா நிர்பந்தம் என்ன அப்படின்னு. அப்போ யோ தூமவான் வன்ஹிமான் மகாரசா அப்படின்னு உதாரண வாக்கியத்தை சொல்றோம். அப்புறம் சோவாட் அப்படின்னு கேட்ட ததா சாயம் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஜிக்யாசா வந்து தஸ்மாத் பர்வதோ வன்ஹிமான்னு சொல்றோம். So 5 பஞ்சாவயவ வாக்கியம் is preceded by 5 questions. So they are also to be included as members in the syllogism. So அதையும் நாம அவயவமாக கிரகிக்கணும் அப்படின்னு சொல்றோம். So அது தசாவயவவாதம் அப்படின்னு. இது வந்து முக்கியமா என்னன்னா, இந்த பரார்த்தானுமானம் அப்படின்றது 2 விதமா யூஸ் ஆகுது. ஒண்ணு வந்து ஜெனரலி இப்போ ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வித்தியார்த்திக்கு சொன்னா, குருவாக இருக்கக்கூடியவன் சிஷ்யனுக்கு சொன்னா, இல்ல ஐ மே டெல் மை வைஃப் ஆர் மை பிரதர் ஆர் சம்படி எல்ஸ், ஆர் இட் மைட் பி இன் அ கன்வர்சேஷன் வித் எனி அதர் பர்சன் ஃபார் தட் மேட்டர். ஆனா இந்த பரார்த்தானுமானம் மெயினா எங்க யூஸ் ஆகுதுன்னா, இது வாதம் ஜல்பம் வித்தண்டான்னு 3 விதமான கதான்னு சொல்லுவார். அதை பத்தி
In this regard, I want to make a small submission. I have given a separate talk in a recently concluded seminar. I am trying to, I will upload it on the YouTube or some other place and send the link to all the members. அது நம்ம இந்த ஸ்ரீபாஷத்துக்கு ரொம்ப உபயுக்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவசியமா அதை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இதுல பழைய காலத்துல வாதம் எல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா, வாதம் அப்படின்னு என்ன, அந்த வாதத்திலேயே 3 விதமான விஷயம் உண்டு. வாதம், ஜல்பம், விதண்டான்னு. அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா அங்க சொல்லியிருக்கிறபடியால almost I have spoken for 1 hour in a very detailed manner. I request all the persons who are interested to kindly see that. So அதுல 2 பேர் பரஸ்பரம் வாதத்துல இறங்கியிருக்கான்னு சொன்னேன். அப்ப என்ன ஆகும்னா, முதல்ல there has to be an agreement between 2 people. The வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க. அந்த வாதிக்கும் பிரதிவாதிக்கும் முதல்ல அக்ரிமெண்ட் இருக்கணும். in the presence of the மத்தியஸ்தா ஜட்ஜ். இந்த ஜட்ஜா இருக்கிறவனுக்கு மத்தியஸ்தம் அப்படின்னு பேர். ஸோ அந்த மத்தியஸ்தனுடைய ஒரு சமூகத்துல, அவனுடைய ஒரு பிரசன்ஸ்ல there has to be what is known as a சமய பந்தம். ஸோ அந்த சமய பந்தத்துல என்னன்னா, முதல்ல நாம இப்போ ஒரு பௌத்தனுக்கும் ஒரு வேதாந்திக்கும், பௌத்தனுக்கும் தார்க்கிகனுக்கும் வாதம் நடக்கிறது அப்படின்னு சொன்ன, Buddha will accept, will say this Islam has only 2 members. வியவயவாதம்னா நாம ஒத்துக்கிறோம்னு சொல்றோம். வேதாந்தியோ தார்க்கிகனோ என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாவயவாதம் தான் சரின்னு சொன்ன, அப்போ there has to be an agreement. இனிமே நாம பரார்த்தானுமானத்தை யூஸ் பண்றோம். அனுமான பிரயோகம் பண்ணி தான் சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ண. இப்போ இந்த சாஸ்திரியோனித்துவ அதிகரணத்துல அது வருது. ஸோ அனுமான பிரயோகம் பண்ற சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டேன், ஸோ வியவயவாதத்தை வச்சுண்டு பரார்த்தானுமான பிரயோகம் பண்ணணும், அதுக்கு அனுமான பிரயோகம்னு பேர். ஸோ வியவயவாதத்தை வச்சுண்டு பரார்த்தானுமானத்தை பிரயோகம் பண்ணணுமா, இல்ல பஞ்சாவயவாதத்தை வச்சுண்டு பரார்த்தானுமான பிரயோகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி there has to be a agreement before itself. ஸோ ஒருவேளை 2 பேரும் வியவயவாதத்தை வச்சுண்டா நம்ம பரார்த்தானுமான பிரயோகம் பண்ணணும்னு சமயபந்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினாலும் he will get defeated. அதுக்கு நிகிரகஸ்தானம் அப்படின்னு பேரு. அதுக்கு பிரதிஜ்ஞா ஹானின்னு பேரு அந்த நிகிரகஸ்தானம். ஸோ நிகிரகஸ்தானம் அப்படின்னா the clause under which a person is disqualified or defeated. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு என்ன சொல்லுவான்னு, தர்க்க சாஸ்திரத்துல ஸ்பெசிபிக்லி அது வேதாந்த தேசிகனுடைய காலத்திலயும் அது யூஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அதுல அதை பத்தி ஒரு கதை கூட வருது. அசினா தத்துவமசினா பரதத்துவ பிரபேதினா வித்யாரண்யம் மகாரண்யம் அக்ஷோபியமுனிர் அச்சினதுன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இது அதர் பீப்புள் ஹேவ் இன்டர்பிரேட்டட் இன் டிஃபரெண்ட் வே. எதுக்காக சொல்ல வரேன்னா, வேதாந்த தேசிகர் மத்தியஸ்தராக இருந்தார். யாருக்கும் அக்ஷோபியமுனின்னு ஒருத்தர், அவருக்கும் வித்யாரண்யருக்கும் இந்த மாதிரி ஒரு வாதம் ஏற்பட்டது. அந்த வாதத்துல என்ன ஆச்சுன்னா, வேதாந்த தேசிகன் he had to give the verdict, and he gave the verdict that வித்யாரண்யர் he was defeated by அக்ஷோபியமுனின்னு கொடுத்தாருங்க. நிகிரகஸ்தானம்னு பேர். அது கௌதம மகர்ஷி தன்னுடைய நியாய சூத்திரத்துல விஸ்தாரமா அதை பத்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படின்னா, so generally when a person is convicted, so என்ன சொல்றோம்னா, according to Indian penal code so and so number 420 or 430 ஏதோ சொல்லுவா, you are convicted and this is the amount of punishment given to you அப்படின்னு சொல்லி. So a particular clause or a particular rule is quoted in a particular context to say that this is how it is. So அந்த மாதிரி நிகிரகஸ்தானங்கள் எல்லாம் விஸ்தாரமா லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல சமயபந்தத்தினுடைய சமயத்துல வியவயவாதத்தை தான் நாம யூஸ் பண்ணணும். தியவய உபாரணம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பஞ்சாவயத்தை உபாரணம் பண்ண என்ன ஆகும், அது நிகிரகஸ்தானத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்போ நிகிரகஸ்தானம் ஏற்பட்டு என்ன ஆகும், தி நிகிரகஸ்தான உத்பாவனம்னு பேரு. So the opposition should actually say that இவர் பிரதிஜ்ஞா ஹானி என்ற நிகிரகஸ்தானத்துக்கு உள்படுறார் அப்படின்னு ஒரு நிகிரகஸ்தான உத்பாவனம் பண்ணணும். அப்படி உத்பாவனம் பண்ணினா அப்புறம் மத்தியஸ்தர் என்ன சொன்னா, எஸ் what the other person is saying is correct. So according to this rule you are actually defeated ன்னு சொல்லு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாத பద్ధதின்றது நம்ம ட்ரெடிஷன்ல இருந்திருக்குன்னு நமக்கு தெரியும்.
ஸோ அதனால இந்த பஞ்சாவயவ வாக்கியம் அப்படின்னு வந்ததுன்னா இதுல பஞ்சாவயவாதிகள் வேற, வியவயவாதிகள் வேற, தியவயவாதிகள் வேற, தசாவயவாதிகள் வேற. பட் ஆஸ் ஃபார் as விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இஸ் கன்சர்ன் எந்த வாதம் சரி அப்படின்னு சொன்ன வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, we don't subscribe to any particular vada, everything is acceptable to us. ஆனா பஞ்சாவயவாதம் அப்படின்றது தான் இட் இஸ் மோஸ்ட் சயின்டிபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக். ஸோ பஞ்சாவயவாதம் அப்படின்றது இட் இஸ் மோர் நியரர் டு அஸ். பட் திரவயவாதம் வச்சுட்டாலும் நமக்கு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது, வி அக்செப்ட் தட் ஆல்சோ. பட் சின்ஸ் திஸ் இஸ் மோஸ்ட் பிராக்டிக்கல் பஞ்சாவயவாதம், வி கோ வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ அத்வைதிகள் விவகாரே பட்டநயான்னு சொல்லுவார். நாம ஒரு திருஷ்டியில என்ன சொல்லலாம், என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவாருன்னா விவகாரே நியாயநயான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். சோ இவ்வளவு விஷயம் நாம இந்த சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானத்துடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சாவய வாக்கியம் இருக்கே, இது பாசிட்டிவான பஞ்சாவய வாக்கியத்தோட நாம எப்படி எத்திரேக திருஷ்டாந்தத்தை காட்டுறோமோ, எத்திரேத்திர வன்யபாவா தத்திர தத்திர தூமாபாவா யதா ஜலஹ்ரதா அப்படின்னு ஜஸ்ட் ஐ ஹவ் ஷோன் அ ஸ்லைட். அப்புறம் ததா ந அயம் தஸ்மான் ந ததா அப்படின்னு சொல்லி வெத்திரேக ரீதியாகவும் நாம இந்த பஞ்சாவய வாக்கியங்களை இந்த 3 வாக்கியங்கள் உதாரணம் உபநயம் நிகமனத்தை யூஸ் பண்ணி நாம இதை உபயோகப்படுத்தலாம்னு சில பேருடைய அபிப்பிராயம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுக்கும் நாம அவயவ வாக்கியங்களை உபயோகப்படுத்தலாம்னு சில பேர் சொல்றோம். தட் இஸ் another aspect also that we have to keep in mind. So இன்னைக்கு already we have exceeded our regular time. So இதுல 2 question கேள்வி வந்திருக்கு. அந்த 2 கேள்வியை சொல்லிட்டு I may take 1 or 2 more classes to explain the Nyaya theory of inference, because it is most important if we have to understand the Shastriya Anitva Adhikaranam. Not only that, மேல்கொண்டு தர்க்க பாதத்துல கூட அனுமான பிரயோகங்கள் எல்லாம் வருது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பிரம்மசூத்திரத்தை நாம என்ன இது பண்ணணும்னு சொன்ன, இந்த எல்லாமே அனுமான ரூபம் தான். ஜன்மாத்யசேதா சாஸ்திரியோ நித்வா தத்து சமன்வயாத் ஈக்ஷதேர்னா சப்தம் எல்லா இடத்துலயும் பஞ்சமியந்தமான சூத்திரங்கள் தான் நமக்கு தெரியுது. So Parvataha Vanhiman Dhumat Madri, we can actually derive an Anumana from every sutra. அப்படின்றது இன்னொரு ஹைபாதசிஸ் பேஸ்ட் ஆன் தி பிரம்ம சூத்திரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இதெல்லாம் ரொம்ப டீப்பா போனதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஜென்ரலா இதெல்லாம் சாதாரணமான விஷய ஒரு டிஸ்கோர்ஸை சொல்ல மாட்டோம். பழைய காலத்துல சபைகள்ல போன சந்தர்ப்பத்துல ஜன்மாத்தியசேதா அப்படின்னு அதிகரணம் எல்லாம் சொன்ன உடனே இந்த அதிகரணத்தினுடைய அனுமான ஆக்காரம் சொல்லணும் அப்படின்னு கேட்போம். பிகாஸ் அந்த வித்வான்கள் டு நோ வெதர் ஆர்டினரி பீப்புள் லைக் மீ who have not studied much of Sribhashyam, அவன் இந்த மாதிரி விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, whether he has noted this point or not அப்படின்றத கேட்கறதுக்காக இந்த இடத்துல இந்த சூத்திரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுமான ஆக்காரம் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ அதில் நாம இதையே சொல்லலாம். பர்வதோ வன்ஹிமானே தூமாத்து யோயோ தூமான் சவன்ஹிமா ததா மகானசா ததாச்சாரியம் தஸ்மாத் ததான்னு எப்படி இந்த பஞ்சாவய வாக்கிய பிரயோகம் பண்றோம், அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் நாம சொல்லலாம். ஆர் மேக்சிமம் ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் கூட நாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய விஷயமும் நம்ம விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ் which I have explained today, and in 1 or 2 more classes, that is very important for us to understand the basics of any Shastra. அதனால I am giving lot of emphasis to this அப்படின்றது விஞ்ஞாபிக்க விரும்புகிறேன். இங்க இவர் Jaya Krishna Kumar has raised a very pertinent question. Can we talk of Pararthanumanam even if the listener does not see the smoke? That is, only the teacher sees the smoke and explains the process to the listener. Yes, we can very much explain it. So even teacher smoke paakama enda kuda, if he just wants, even sitting in the house or sitting in some room or something, avanukku pararthanumanatha undu pandradhukku avakasham irukku. Adnala the answer is yes. So they did not see the smoke and fire or anything like that directly
when the syllogism is being explained by the teacher to the student or by one friend to another. So the answer is yes. And இன்னொரு இது என்னன்னா இவர் டிவி பிரசாத் என்ன கேட்டிருக்காருன்னா, so does it mean that realizing the jivatma swarupam also requires shastra pramanam only and no other pramanam can make it realize one's own jivatma? இல்ல இது அந்த மாதிரி இல்ல நம்ம ஜீவாத்மா அப்படின்றது இருக்குன்றது எப்படின்னா, ஜீவாத்ம ஸ்வரூபம் நமக்கு தெரியுறதா இல்லையான்ற விஷயம் வேற, ஜீவாத்மா நமக்கு அனுபவ கோச்சரமா இருந்தா இல்லையான்ற விஷயம் வேற. பிகாஸ் ஜீவாத்மான்றது என்னன்னா நமக்கு அகமர்த்தா அப்படின்னு வச்சிருக்காரு. இது ஜிக்ஞாசாரிக்கணத்துல விஸ்தாரமா அடியனுக்கு பத்தி விஞ்ஞாபிச்சிருக்கேன். சோ என்னுடைய ஜீவாத்மா எனக்கு பிரத்யக்ஷம். So the Jivatma of D.V. Prasad is Pratyaksham for him, D.V. Prasad. Jivatma of Krishna Kashyap is Pratyaksham to Krishna Kashyap. எப்படின்னா அகம் அப்படின்னு வந்த உடனே அகம் அர்த்தா, இப்போ ஒரு கூம்பு அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் நமக்கு தெரியுது இந்த மாதிரி. ஆர் when I say a mouse, this is a mouse அப்படின்னு நமக்கு உடனே தெரியுது. மவுஸ்ன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு வஸ்துவனுடைய விஷயம் நமக்கு மனசுல உடனே உபஸ்திதமாகுது. அந்த மாதிரி அகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, the object or entity that is noted by the word aham or by the experience that is denoted by the word aham is the jivatma. அதனால என்னுடைய ஜீவாத்மா எனக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா அகமர்த்தத்வேன பிரத்யக்ஷம். ஜீவாத்ம ஸ்வரூபம் பிரத்யக்ஷமா இல்லையா அப்படின்னு சொன்ன, ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் அப்படின்னா ஜீவாத்மானுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் அப்படின்ற அர்த்தம் வருது. ஜீவாத்மானுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஞானானந்தைக ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஜீவாத்மானுடைய ஞானானந்தைக ஸ்வரூபமானது இப்போ நமக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா இப்ப சம்சாராவஸ்தையில நமக்கு தெரியாது. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா, அகமர்த்தத்வேன நமக்கு ஜீவாத்மானுடைய அனுபவம் ஒரு விதமாக ஏற்பட்டிருக்கு நம்ம சொல்றோம். அது யதார்த்தமான அனுபவம் அப்படின்றது யதார்த்தமான, இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனிதிங், but it is not a complete example, complete அனுபவம் இல்லை ஜீவாத்மா. அதனால ஜீவாத்மானுடைய ஸ்வரூப அனுபவம் அப்படின்னு சொல்லாமான்னு கேட்டா, we may not be able to call it as ஸ்வரூப அனுபவம் of the ஜீவாத்மா அப்படின்றது, that is the answer. Further, if any doubt is there, I can clarify that. Even Prabha Narasimhan has told mouse has another swarupam real. Here I am meaning only computer mouse. Of course, real mouse, you can have that also. ஆனா இப்போ என்ன இருக்குன்னா, அந்த லைட்டர் நோட் இந்த மவுஸ்ன்னு சொன்ன உடனே ரியல் மவுஸ் காட்டலாம் நமக்கு இந்த மவுஸ் தான் ஞாபகம் வருது. So we are so much used to seeing this computer mouse rather than real mouse that we are so far removed from the reality in the மாதிரி கூட we can say like that. So இது very good questions and I hope I have answered them. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். சுவாமி, அடியேன் கேட்டது அதுதான், ஜீவாத்ம ஸ்வரூபத்தை ஞானானந்தைக்க ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணமா, இல்ல அதை வேற வழி வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறதா? ஜீவாத்மன் தெரிஞ்சுக்கிறது அகமர்த்தம், அது முதல் கிளாஸ்ல சொல்லிருக்கேங்க. ஸ்வரூபத்தை ஞானானந்தைக்க ஸ்வரூபம் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நமக்கு சாஸ்திர பிரமாணத்தால ஞானானந்தைக்க ஸ்வரூபம் அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் டு ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நமக்கு பரமாத்மா தான் ஜெகத் காரணம், பரமாத்மா இப்ப ஏற்பட்ட அனந்த கல்யாண குணாகரஹா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். So we understand that in a cursory manner அப்படின்னு சொல்லும்போது, பரமாத்மா இடத்துல எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு வாக்கியத்தை சொன்னா நமக்கு அது புரியுது. பட் டு ஹாவ் தி இன்ஹெரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ரியலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது நமக்கு அப்புறம் அதை நாம அதுக்கு சாஸ்திரியமான முறையில சொல்றதுனா ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், இந்த முறைகளால நாம அதை ரியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அது சாஸ்திர பிரமாணத்தால மட்டும் ஏற்படாது. சாஸ்திர பிரமாணத்தாலே நமக்கு அது ஏற்பட்டு ஸ்ரோத்ரவியா, மந்தவியா, நிதித்தியாசித்தவியா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் we are able to realize that. As of now, we just have
knowledge based on hearsay that Jivatma Jnanandayika Swarupan அப்படின்னா சரி அப்படின்றது. But have we realized it அப்படின்னா we have not realized it. For that அதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்ரோதவியா சாஸ்திரியமான முறையில சொல்றதுனால உபனிஷத் முறையில ஸ்ரோதவியா ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு அந்த கிரமத்துல போனதான் நமக்கு அது ரியலைஸ் ஆகும் அப்படின்னு. தேங்க்யூ. So any further questions? So அப்போ இன்னைய கிளாஸ்ல முடிக்கலாமா? यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.